ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இலக்கியாவை பார்த்திங்கன்னா இந்த ரேவதியை பார்த்துட்டு வரப்போ பார்த்திங்கன்னா நம்முடைய வசந்த் கௌதம் தான் ரேவதி அம்மாவோட பையன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் மறைச்சு நின்று கேட்டுக்கிறேன். கேட்டுட்டப்போ நம்ம இலக்கியாவும் பார்த்திங்கன்னா பார்த்து நீங்கள் கௌதம் மாமா கிட்ட உங்களுடைய அம்மா ரேவதி அம்மான்றத உண்மையை சொல்ல போறியாக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில வசந்த். ஒரு பக்கம் ஜானகி அத்தை பிடிவாதமாக இருக்காங்க. கௌதம் யாருக்கு விட்டு தர மாட்டேன். இவங்களும் இவங்களுக்குமே நான் சத்தியம் பண்ணி தந்திருக்கேன். அவங்க கௌதம் கிட்ட உண்மையை சொல்லி கூட்டிகிட்டு அம்மானு கூப்பிடு வைப்பா அப்படின்ட்டு. இதுதான் அவங்களுடைய கடைசி ஆசைன்றதை சொல்லியிருக்காங்க. அதை நிறைவேற்றாத இருந்தனால கண்டிப்பாக அவங்களுடைய கட்டை வேகாது அப்படின்ற மாதிரி இந்த இலக்கிய சொல்கிறாங்க. பார்த்துக்க, இதனால் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருப்போது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய வசந்த் அறிவுரை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இலக்கியா பார்த்தீங்கன்னா அதே சோகத்தோடு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இலக்கியா நம்ம கௌதம் கிட்ட நான் அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த விஷயத்தை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கௌதம் கிட்ட ஓப்பன் பண்ணுற நேரத்தில் நம்முடைய ஜானகி வந்துடுறாங்க. வந்ததும் பார்த்தீங்கன்னா அந்த ரேவதி நீ ஹாஸ்பிட்டல் பார்க்க போனியா, அந்த அஞ்சலியும் பார்க்க போயிருக்க, இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீ திரும்ப திரும்ப உன்னை திருத்தி சொல்லி நான் சொல்கிறேன். ஆனால் நீ திருத்தியாத எனக்கு அகைன்ஸ்டாகவே நடந்துகிட்டே இருக்க. இதனால் உன்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும். அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. என் மகனை உன்னுடைய கைக்குள்ளே போட்டுக்கிட்டு நீ சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டு பொம்மை மாதிரி என் மகனை பண்ணி வச்சுட்டேன். இதுக்கெல்லாம் காரணமே நீ தான் இலக்கியா. என் வீடு கெட்டது காரணமே உன் மாமா பொண்ணு நீ தான் அப்படின்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா உடச்சி பேசிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை சொல்லாத அப்படியே நம்முடைய இலக்கியா மறைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. அந்த ஆசிரமத்துலேருந்து கால் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வசந்த் பேசுகிறாங்க. அக்கா இப்படி தான் ரேவதி அம்மாவுக்கு ரொம்ப சிவியராக உடம்பு பாதிக்கப்பட்டுருச்சு. அதனால் அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்திங்கன்னா இந்த உடனே வர வசந்த் நீ அவங்கள பத்திரமா பார்த்துக்கோ. ட்ரீட்மெண்ட்டெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குது. ட்ரீட்மெண்ட்டெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்முடைய இலக்கிய பத்திரை அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. என்னாச்சு அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குற பார்த்தீங்கன்னா நம்முடைய எனக்கு வசந்த் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல. அவங்க வாமிட் பிளட்டோடு எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னதுமே டாக்டர் கையில் போய் நம்ம இலக்கிய பேசுகிறாங்க. ரேவதி அத்தைக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கவலை இருக்குது. அவங்க கடைசி காலத்தில் அதை அவங்க செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. அவங்களுடைய கடைசி ஆசை எதாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் நிறைவேற்றிருங்க. அவங்களுடைய வாழ்நாள் குறைவான நாட்கள் தான் இருக்குது. ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டாக்டரும். நான் என்ன செய்கிறது ஆண்டவா, என்னை ரெண்டுத்துக்கும் தப்பாத அங்கேயும் சத்தியம் பண்ணிச்சு இங்கேயும் சத்தியம் பண்ண வச்சு யாருக்கு நான் எந்த மாதிரி உதவி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி புலம்ப போகிறாங்க. வரப்போகிற எபிசோட் இப்படி தான் கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி மறக்காது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது. சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கனா ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. ஒரு வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.